வணக்கம். 7 தலைமுறை இந்த புத்தகம் அலெக்ஸ் ஹேலி என்பவர் கிட்டத்தட்ட இதற்காக 12 ஆண்டுகள் உழைத்து 5 லட்சம் மைல்கள் பயணம் செய்து இந்த புத்தகத்தை உருவாக்கியிருக்கிறார். இது ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு புத்தகம். இது ஆங்கிலத்தில் ரூட்ஸ் அப்படின்னு இருக்கும், வேர்கள் அப்படின்னு இருக்கும். தமிழில் 7 தலைமுறை. என்னது இது 7 தலைமுறை? 7 தலைமுறையாக என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? கிட்டத்தட்ட 7 தலைமுறையாக 200 ஆண்டுகள் அமெரிக்கர்கள் ஆப்பிரிக்கர்களை எந்த அளவுக்கு அடிமைப்படுத்தி ஒரு கொடுஞ்செயல்களை செய்தார்கள் என்கிற ஒரு உண்மை வரலாறை பற்றி பேசக்கூடிய ஒரு புத்தகம்தான் இந்த புத்தகம். முதல் தலைமுறையை சேர்ந்த குண்டா பின்டே என்பவர் ஒரு ஆப்பிரிக்காவில் ஜப்பூர் என்ற கிராமத்தில் தன் வீட்டுக்கு விறகு வெட்ட போகிறாரு. அங்கே ஆங்கிலேயர்களால் தாக்கப்பட்டு அங்கேருந்து ஒரு 98 நீக்ரோக்கள், கிட்டத்தட்ட ஒரு 98 ஆப்பிரிக்கர்களை ஒரு துறைமுகத்திலிருந்து கடத்தி கொண்டு போய் ஆனாபோலிஸ் என்ற ஒரு துறைமுகத்திற்கு, அந்த ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு துறைமுகத்திற்கு கடத்தி கொண்டு போயிருக்காங்க. அதில் மொத்தம் 98 பேர், அதில் 42 பேர் தான் உயிர் பிழைச்சாங்க. இன்னொரு துறைமுகத்துக்கு கொண்டு போகல. அதில் ஒருத்தர் தான் குண்டா பின்டே என்பவர். அவர் ஒரு மாண்டியா இனத்தை சேர்ந்தவர். அங்கே போயிட்டு அந்த துறைமுகத்தில் இறக்கி விட்டோன்னா அங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஏல முறையில் எல்லாரையும் விற்கிறாங்க. அப்போ அடிமைகளை ஏல முறையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விலையை நிர்ணயிச்சுடுவாங்க. ஒவ்வொரு பவுண்டு அப்படிங்கிற ஒரு விலையை நிர்ணயித்து அங்கே ஒவ்வொருத்தருக்காக விற்றுடுவாங்க. அந்த மாதிரி குண்டா பின்டே என்பவரை ஜான் வாலர் என்பவர் வாங்கிட்டு போகிறாரு. அங்கே போயிட்டும் அவர் நிறைய இந்த கடற்பயணத்திலே நிறைய முறை அவர் தப்பிக்க முயற்சிக்கிறார். ஆனால் அவரால் தப்பிக்க முடியவில்லை. அங்கே இன்னொருத்தருக்கு விற்கப்படுறார். அங்கேயும் போயிட்டு நிறைய முறை தப்பிக்க முயற்சிக்கிறார். அங்கேயும் அவரால் தப்பிக்க முடியவில்லை. ஒரு கட்டத்தில் அவரால் இந்த வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்தாலும் இங்கேருந்து தப்பிக்க முடியாது போலன்னு சொல்லிட்டு அங்கே அந்த சரட்டு வண்டி ஓட்டுவதால் அவருக்கு உள்ள அந்த பணியை கொடுக்குறாங்க ஆங்கிலேயர். அந்த ஜான் வாலர் என்பது, நீ எனக்கு சரட்டு வண்டி ஓட்டு அப்படின்னு சரட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு. அங்கே ஒரு சமையல்கார பெண் இருக்குது. அந்த பெண் ஒரு கருப்பின பெண். அந்த பெண்ணை பார்த்து அவருக்கும் அந்த பெண்ணுக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த பெண்ணு வேற இடத்துல அடிமையாக விற்கப்படுது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு குழுவுக்கு விற்கப்பட்டு அடிமையாகி ஒரு கட்டத்தில் கருப்பின மக்கள் அமெரிக்கத்தில் நிறைய பேர், அவங்களோட உழைப்பு தான் ஒரு முக்கியமாக இருக்குது. அவங்க வீட்டு சமையல்க வேலை, வயல்வெளி வேலை, தோட்ட வேலைன்னு சொல்லிட்டு எல்லா வேலைக்கும் ஊதியம் இல்லாமல் ஒரு அடிமையாக வச்சுருந்துருக்காங்க அமெரிக்கர்கள். அவங்க அந்த குண்டா பின்டேங்கிறவர் தனக்கு பிறந்த குழந்தையிலேருந்து அழைச்சிட்டு போய் தனியாக நம்மளுடைய அந்த மாண்டியா இன மொழியை சொல்லி கொடுக்குறாரு. மாண்டியா இன மொழியை, நம்மளோட பண்பாடு வரலாறை பற்றி அந்த மொழியெல்லாம் ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்காரு. அதேமாரி அந்த குழந்தை வேற இடத்துக்கு கடத்திப்பட்டு அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கும் அதேமாரி ஒவ்வொரு தலைமுறையும் தன்னுடைய இனத்தோட வரலாறு, மொழியை, அந்த பண்பாட்டை சொல்லிக்கிட்டே போகிறாங்க. அவங்க முக்கியமாக அந்த ஆங்கில மொழியை அவங்க பேசலை. ஏதோ அவங்க ஆங்கிலேயருக்கு முன்னாடி மட்டும் என்ன அந்த அடிப்படையாக என்ன பேசணுமோ அதை மட்டும் தான் கற்றுக்கிட்டு இருக்காங்க ஒழிஞ்சு மற்றபடி அவங்க அந்த நீக்ரோக்கள், ஆப்பிரிக்கர்களுக்கு, அந்த கருப்பின மக்கள் மொழியை அவங்க மறக்கவே இல்லை. அடுத்தடுத்த தலைமுறைக்கு அவங்க கடத்தி கொண்டு போயிட்டே இருந்திருக்காங்க. அந்த மாதிரி கடத்தி கொண்டு போயிட்டு அந்த மாதிரி அந்த தாத்தா, பாட்டன், முப்பாட்டன் சொல்லிட்டு ஒவ்வொரு வயசானவங்களும் அந்த கதையை அடுத்தடுத்த தலைமுறைக்கு சொல்லி நம்ம முதல் தலைமுறையில் குண்டா பின்டேங்கிறவர் ஜப்பூர் கிராமத்திலேருந்து கடத்தப்பட்டு இங்கே அடிமையாக இருந்தோம், அடுத்தடுத்து வந்ததான் நம்மளோட வம்சாவளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு உண்மையை சொல்லிக்கிட்டே போயிருக்காங்க. அதில் 7வது தலைமுறைக்கு தான் அந்த அலெக்ஸ் ஹேலி என்பவர். அவருக்கு தன்னுடைய வம்சத்தை பற்றி, தன்னுடைய முன்னோர்களை பற்றி, தன்னுடைய அந்த பண்பாட்டு, நம்முடைய வரலாறை பற்றி ஒரு புத்தகம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆர்வம் பட்டு தான் கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் மைல்கள் பயணம் செய்து 12 ஆண்டுகள் இதுக்காக உழைத்திருக்கார். நிறைய ஆய்வகங்கள், நிறைய தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனங்கள், நிறைய அறிவியல் அறிஞர்கள்னு சொல்லிட்டு நிறைய பேரை சந்தித்து நிறைய தகவல்களை திரட்டியிருக்கிறார். அவரை கடத்தி கொண்டு போன அந்த துறைமுகம் எங்கே போய் விட்டாங்க, எங்கேருந்து கடத்தி போனாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேரோட உதவியோட அந்த ஜப்பூர் கிராமத்துக்கே சென்று போய் பார்த்துருக்கிறார். அங்கே போய் பார்க்கக்குள்ள இவர் கலப்பினமாக இருந்திருக்கிறார். அவங்களோட நிறமெல்லாம் பார்த்தா அட்டை கருப்பு. அந்தளவுக்கு ஒரு நீக்ரோக்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்க, ரொம்ப கருப்பாக இருப்பாங்க. இவர் கொஞ்சம் மாநிலமாக கொஞ்சம் கலப்பினப்பட்டு இருந்திருக்காரு. இவருக்கு உடம்பெல்லாம் சிலுத்து இருக்குது. அந்தளவுக்கு இவர் நிறைய உணர்ந்துருக்கிறாரு. அங்கே இவரோட அலெக்ஸ் ஹேலியோட பாட்டி சொன்ன கதையும், அங்கே உள்ள இசை கலைஞர்கள், அங்கே உள்ள முன்னோர்கள், அங்கே உள்ள பாட்டிங்க சொன்ன கதையும்
ஒரே மாதிரி ஈக்குவலாக இருக்குது. அப்போ நம்மளோட இனம் இதுதான், நம்மளோட வம்சாவளி இங்கே தான். இப்போ நம்மளோட தாத்தா, நம்மளோட பாட்டனுக்கு பாட்டன், முப்பாட்டன், நம்ம தாத்தாவுக்கு தாத்தா இங்கேருந்து தான் கிளம்பி வந்திருக்கான்னு சொல்லி உணர்ந்து அப்படி ஒரு புத்தகத்தை தான் இது அலெக்ஸ் ஹேலி 7 தலைமுறைன்னு உருவாக்கியிருக்கார். இந்த புத்தகம் வெளிவந்தோன்னே உலக லெவலில் பெரிய புரட்டி போட்டது. உலக புகழ்பெற்ற ஒரு புத்தகம். ஆபிரகாம் லிங்கன் கூட கருப்பின மக்களுக்காக நிறையா அவங்களுக்கான சுதந்திரம் கொடுக்கணும், அவங்களுக்கான உரிமையை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறையா சட்டத்தெல்லாம் கொண்டு வந்தார். அதனால் அவர் வெள்ளையர்களால் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. ஒபாமா கூட கருப்பின மக்கள் தான். அவர் அதிபராவது கூட இந்த புத்தகம் மிகப்பெரிய அளவில் உதவியாக இருந்தது. அந்தளவுக்கு ஒரு 7 தலைமுறையாக, ஒரு தலைமுறை 2 தலைமுறை 200 ஆண்டுகள் 7 தலைமுறையாக அவங்களோட மொழியை பேசக்கூடாது, அவங்களோட உரிமையை கேட்கக்கூடாது, இவங்க கொடுக்குற சாப்பாடு தான் பேசணும், வெறும் ஊதியம் இல்லாமல் அந்தளவுக்கு அடிமைப்படுத்தியிருக்கிறார்கள் அமெரிக்கர்கள். அந்த மாதிரி ஒரு 7 தலைமுறை அவங்க அனுபவித்த வழிகளும் வேதனையும் பற்றிய ஒரு புத்தகம் தான் இந்த 7 தலைமுறைங்கிற ஒரு புத்தகம். ஒவ்வொரு பக்கமும் ரத்தமும் சதையும் இருக்கும். அவ்வளோ ஒரு வேதனையோடு இருக்கணும். நம்மளால யாராவது இப்போ தரக்குறைவாக பேசிட்டாலே, நான் என்ன உனக்கு அடிமையா, நீ யார் என்ன பேசுறதுன்னு கேட்போம். ஆனால் அவங்க பாருங்கள், 200 ஆண்டுகளாக 7 தலைமுறையாக இந்த அமெரிக்கர்கள் அவங்க செய்த கொடுஞ்செயல்களை பொருட்படுத்தி கொண்டு கிட்டத்தட்ட 7 தலைமுறையாக அடிமையாக இருந்திருக்காங்க. 7வது தலைமுறை இப்போ தான் அவங்களுக்கு சுதந்திரமே கிடைச்சிருக்குது. அந்தளவுக்கு ஒரு கட்டத்தில் அமெரிக்காவில் பார்த்தோன்னா கருப்பின மக்களோட அந்த பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சு. அவங்களோட கருப்பின மக்களோட மார்பில் வர பால், அந்த தாய்ப்பாலை குடிச்சு தான் அமெரிக்க அந்த ஆங்கிலேய குழந்தைகளே வளர்ந்துச்சுன்னு சொல்லிட்டு வரலாறு சொல்லுது, பேசுகிறாங்க. ஏன்னா அவங்க அந்தளவுக்கு அந்த நீக்குறவர்கள் அந்தளவுக்கு ஒரு உழைப்பாளிகள், அந்தளவுக்கு ஒரு உடல் உழைப்பு அப்படி கொடுக்கக்கூடியவர்கள், அந்தளவுக்கு அவங்களோட உழைப்பை பயங்கரமாக சுதண்டிருக்காங்க, அந்தளவுக்கு அடிமைப்படுத்தியிருக்காங்க, அவங்களுக்கான உரிமையே கொடுக்கல. அந்தளவுக்கு அந்த ரத்தமும் சதையும் உள்ள ஒரு புத்தகம் தான் இது. ஒரு முதல் 10 பக்கம் படித்தாலே அடுத்தடுத்த பக்கத்தை நம்மளை ஆட்டோமேட்டிக்காக இழுத்துட்டு போயிடும், இந்த புத்தகத்துக்குள்ளே போயிடும். கண்டிப்பாக ஒரு முறையாவது நேரம் ஒதுக்கி இந்த புத்தகத்தை நம்ம படிக்கணும். இந்த புத்தகத்தை படித்தோம்னா நமக்கு தெரியும் நம்ம இப்போ வாழ்கிற வாழ்க்கை எந்த மாதிரி ஒரு வரலாறை சொல்லியிருக்கிறது அப்படின்னு. அந்தளவுக்கு நிறைய உண்மையான தகவல்களை அந்த அடிமைப்பட்ட இடத்துக்கு நேராக போய் நிறைய ஆய்வு செய்து உருவாக்கியிருக்கிறார். இது ஒரு முக்கியமான புத்தகம். கண்டிப்பாக ஒரு முறையாவது வாழ்க்கையில் படிக்கக்கூடிய ஒரு புத்தகம். தினமும் ஒரு 10 பக்கம் படித்தாலே போதும், முடிச்சிடலாம். ஏன்னா இது தமிழில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 304 பக்கம் தான். அந்த ஆங்கிலத்தில் இருக்கிற ரூட்ஸ், வேர்கள், அந்த புத்தகம் பெரிய புத்தகம். இதை படிச்சிட்டாலே இந்த புத்தகத்தில் உள்ள அந்த உண்மை வரலாறு நமக்கு தெரியும். ஒரு முறையாவது வாங்கி படிக்கணும். எல்லா நூலகங்களையும் கிடைக்கும். ஆன்லைனில் கூட, ஃப்ளிப்கார்ட், அமேசானில் கூட அந்த புத்தகம் இருக்குது. கண்டிப்பாக இதை வாங்கி படிங்க. உங்களுக்கு அந்த அரசியல் என்னன்னு புரியும். அந்த அமெரிக்கர்கள் செய்த சூழ்ச்சிகள், அவங்க என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். நன்றி, வணக்கம்.